திரு விஜய் அவர்கள் எந்த விதமாக புது புது வார்த்தைகளை பற்றி பேசினாலும் அல்டிமேட்டாக திமுகவை வீழ்த்த போவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அதனால் மேடை ஏறலாம், வசனம் பேசலாம், கூட்டத்தை கூட கூட்டி காட்டலாம். ஆனால் வாக்குகள் விழுவதென்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது பின்னர் கூட மாநில அரசு அந்த உத்தரவை நிறைவேற்றாமல் வேண்டுமென்றே எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் அதை தடுத்து நிறுத்தினார்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ற ஒரு பொய் காரணத்தை சொல்லி தீபத் திருவிழா அன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு பேசுகிறவர், அவருடைய அமைச்சரவை சகாவான KN நேரு அவர்கள் மீது வழக்கு பதிவதற்கு உத்தரவிட்டு எத்தனை மாதம் ஆகிறது? அதெல்லாம் ஊழலாக தெரியலையா அவருக்கு? தன்னோட பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு இந்த பேச்சு பேசுனா அவர் பேசுகிறதுல நியாயம் இருக்கிறதா மக்கள் நினைப்பாங்க. முழுக்க முழுக்க அமைச்சரவையிலே ஊழல் அமைச்சர்களை வைத்துக்கொண்டு, ஊழல் வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்களை வைத்துக்கொண்டு, ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஒரு சிட்டிங் மினிஸ்டரை வீட்டுக்கு அனுப்பின ஒரு பெருமைக்குரிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள், அவர் இந்த பேச்சை பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. திமுக கூட்டணி கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு நீங்கள் திரு விஜய் அவர்கள் எந்த விதமாக புது புது வார்த்தைகளை பற்றி பேசினாலும் அல்டிமேட்டாக திமுகவை வீழ்த்த போவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அதனால் மேடை ஏறலாம், வசனம் பேசலாம், கூட்டத்தை கூட கூட்டி காட்டலாம். ஆனால் வாக்குகள் விழுவதென்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. ஏனென்றால் அவர்களை வீழ்த்த முடிகின்ற சக்தி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் இருக்கிறது.